Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Vivo X50 series பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த Vivo X50 series வந்து July 16th வந்து இந்தியால லான்ச் பண்றாங்க. So இந்த Vivo X50 seriesல வந்து பாத்தீங்கன்னா 3 மாடல்ஸ் வரும். So ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Vivo X50, X50 Pro and then X50 Pro Plus. So இந்த மூணு மாடல்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் வருது. And Vivo வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் நியூ டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே fingerprint scanning and then pop-up camera and then dual selfie pop-up camera அந்த மாதிரி வந்து நியூ இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து Vivo பிராண்ட் தான் வந்து கொண்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த Vivo X50 சீரிஸ்லயும் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிம்பல் கேமரா. ஸோ மைக்ரோ கிம்பல் கேமரா வந்து இந்த Vivo X50 சீரிஸ்ல வந்து எக்யூப் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா வந்து கிம்பல் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த கிம்பல் மூலியமா வந்து என்னன்னா ஸோ ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நார்மலா ஹேண்ட்ஸ்ல வந்து போட்டோஸோ இல்ல வீடியோஸோ எடுக்கும்போது லைட்டா வந்து மைனர் ஷேக்ஸ் இருக்கும். இந்த கிம்பல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து மூவிஸ் மாதிரி எடுக்கும்போது ஸோ சுத்தமா வந்து ஷேக்கிங்கே இல்லாம ஸோ நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெல், இப்போ இந்த Vivo X50 சீரிஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த Vivo X50 சீரிஸ்ல காமனா வந்து டிஸ்பிளே அண்ட் ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே வந்து மூணு மாடல்ஸ்லயும் வந்து சேம் தான். So இதோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.56 inch full HD plus display and இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு சூப்பர் AMOLED panel with 90 Hz screen refresh rate கொடுக்குறாங்க. and அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேல வந்து 19.8:9 aspect ratio இருக்கு. and then வந்து Vivo X50 ல மட்டும் 86.5% screen to body ratio இருக்கும். and then Vivo X50 Pro and then X50 Pro Plus இது ரெண்டுத்துலயுமே வந்து 92.6% screen to body ratio கொடுத்திருக்காங்க. and மூணு ஸ்மார்ட் போன்ஸ்மே வந்து punch hole style display. so inside the punch hole வந்து செல்ஃபி கேமரா வந்து எக்யூப் பண்றாங்க. and இந்த டிஸ்ப்ளேல HDR10 and HDR10 Plus certified ஆன டிஸ்ப்ளே. சோ உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டிலாம் வந்து இன்னுமே நல்ல பெஸ்டாவே இருக்கும். and இதுல வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. and இந்த செல்ஃபி கேமரா வந்து பஞ்ச் ஹோல்ல வந்து எக்யூப் பண்ணிருக்காங்க. and then வந்து ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சோ மூணு மாடல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா குவாட் கேமராஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒவ்வொரு மாடல்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கேமரா கான்ஃபிகரேஷனோட வரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Vivo X50 ஸ்மார்ட் போன் எடுத்தீங்கன்னா இதுல வந்து 48 மெகா பிக்சல் Sony IMX598 சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து மெயின் கேமரா. சோ இதுக்கு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் போர்ட்ரைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள். இதுல வந்து 120 டிகிரி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் இருக்கு. and then வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. and மேக்ரோ சென்சார் மூலமா வந்து அப் டு 2.5 சென்டிமீட்டர் வரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். தென் வந்து Vivo X50 Pro. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல தான் வந்து அந்த மைக்ரோ கிம்பல் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மைக்ரோ கிம்பல் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் ரெசல்யூஷன்ல வந்து and இது வந்து Sony IMX592 சென்சார்ல வந்து பேஸ் பண்ணது. and இதுக்கு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் போர்ட்ரைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. and then 8 மெகா பிக்சல் டெலபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. and இதுல வந்து up to 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் சப்போர்ட் இருக்கு. and then ஃபைனலா வந்து 8 மெகா பிக்சல் மேக்ரோ வித் வைட் ஆங்கிள் கேமரா சென்சார் வந்து கொடுக்குறாங்க. சோ இது மூலமா வந்து up to 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இருக்கும். பிளஸ் வந்து up to 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ரோ ஷாட்ஸும் வந்து எடுக்க முடியும். then next வந்து பாத்தீங்கன்னா Vivo X50 Pro Plus ஸ்மார்ட்போன். சோ இந்த Vivo X50 Pro Plusல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கிம்பல் கேமரா அந்த சப்போர்ட் கிடையாது. சோ இதுல வந்து மெயின் கேமராவை வந்து 50 மெகா பிக்சல் Samsung GN1 சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ Samsung ரீசன்ட்டா லான்ச் பண்ண நியூ கேமரா சென்சார் தான் வந்து Samsungோட GN1 சென்சார். சோ பிளஸ் இதுக்கு அடிஷனலா வந்து 32 மெகா பிக்சல் போர்ட்ரைட் லென்ஸ் கொடுக்குறாங்க. and then வந்து 13 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டைப் டெலபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நார்மல் டெலபோட்டோ லென்ஸ் இல்லாம பெரிஸ்கோபிக் டைப் கொடுக்குறாங்க. and இதுல வந்து 5x ஆப்டிகல் ஜூமும் up to 60x டிஜிட்டல் ஜூமிங் சப்போர்ட் ஃபீச்சரும் இருக்கு. and then ஃபைனலா வந்து இதுல 13 மெகா பிக்சல் மேக்ரோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சென்சாரும் வந்து இருக்கு. சோ இது மூலமா as usual வந்து Vivo X50 Pro ல இருக்கிற மாதிரி வந்து 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் இருக்கும். and then 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியும். சோ Vivo X50 சீரிஸோட கேமரா கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து இதுதான். சோ இந்த Vivo X50 சீரிஸ்ல X50 Pro ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் இந்த மைக்ரோ கிம்பல் கேமரா ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க. and மத்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த மைக்ரோ கிம்பல் கேமரா கிடையாது. Vivo X50 Pro ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் இந்த ஃபீச்சர் வந்து வரும். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த Vivo X50 சீரிஸ்ல Vivo X50 and X50 Pro ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. Snapdragon 765G octa-core ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. and X50 Pro Plusல வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 865 5G octa-core ப்ராசஸர் வந்து கொண்டு வராங்க. and இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா X50 and X50 Pro ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா UFS
2.1 ஸ்டோரேஜ் டைப் தான் வருது. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8GB ரேம்லயும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 8GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்குறாங்க Vivo X50க்கும் அண்ட் Vivo X50 Proக்கும். அண்ட் தென் Vivo X50 Pro Plusல வந்து பாத்தீங்கன்னா 8GB plus 120GB, 8GB plus 256GB and 12GB plus 256GB மூணு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் தராங்க. அண்ட் இதுல வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மூணு Vivo X50 சீரிஸ் மாடல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா FunTouch OS 10.5 UI ல ரன் ஆகுது அண்ட் பேஸ்ட் ஆன் Android 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகும். அண்ட் செக்யூரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா மூணு ஸ்மார்ட் போன்ஸ்லயே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கும் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து மூணு மாடல்ஸுமே வந்து பேட்டரி வந்து டிஃபர் ஆகும் அண்ட் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Vivo X50 எடுத்தீங்கன்னா இதுல 4200 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க வித் 33 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் வந்து Vivo X50 Proல வந்து பாத்தீங்கன்னா 4315 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க வித் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா Vivo X50 Pro Plusல வந்து பாத்தீங்கன்னா 4350 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க வித் 44 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து தராங்க. அண்ட் இந்த மூணு ஸ்மார்ட் போனுமே வந்து பாத்தீங்கன்னா USB Type-C போர்ட் மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து Vivo X50 சீரிஸோட ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த Vivo X50 சீரிஸ் வந்து இந்தியாவில் வந்து கம்மிங் ஜூலை 16th வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து மூணு மாடல்ஸ் வருது. ஸோ X50, X50 Pro and X50 Pro Plus. மேபி X50 Pro Plus வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. பட் லான்ச் ஆச்சுன்னா இதுதான் இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் அதே மாதிரி Vivo X50 சீரிஸ்ல ஸோ Vivo தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் பிராண்ட். ஸோ ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைக்ரோ கிம்பல் கேமரா சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஏர்லியரா வந்து பாத்தீங்கன்னா Vivo Apex ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்மார்ட் போன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலயும் வந்து இதே மாதிரி தான் வந்து கிம்பல் டைப் கேமரா வந்து கொண்டு வந்தாங்க 48 மெகா பிக்சல். அது வந்து கண்டினியூஸ் ஸ்டெபிலைசேஷன் ஜூம் அப் டு 5.7x இருந்து 7x ஆப்டிகல் ஜூம் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடா தான் வந்து இப்போ இந்த மைக்ரோ கிம்பல் கேமரா வந்து Vivo X50 சீரிஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்க இந்த Vivo X50 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.